ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு புக் மை ஷோ ஸ்ட்ரீம்ல ஒரு ஹாரர் படமாக வெளியான வின்டர் டைட் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். ஜான் பர்னார்ட் டைரக்ஷன்ல நியாம் கேரோலன், சொலன் சூக்ரம், ஜெரமி மற்றும் பலருடைய நடிப்புல இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துடைய ரன் டைம் 1:37 minutes இருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். ஒரு சின்ன கனடியன் டவுன்ல சூரியன் சில நாட்களா வராத ஒரு சூழல் இருக்கு. அங்க இருக்கிற மக்கள் நிறைய பேர் அந்த டவுனை விட்டு போயிட்டாங்க. எஞ்சி உள்ள மக்கள் பாத்தீங்கன்னா ஒரு விதமான எபிடமிக்கால ஜாம்பி மாதிரி மாறிட்டு இருக்காங்க. அது என்ன மாதிரியான நோய் அப்படிங்கிறது சரியா கண்டுபிடிக்கப்படல. ஆனா அது ஒரு நபர்கிட்ட இருந்து இன்னொரு நபருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாத ஒரு நோயா தான் இருக்கு. இந்த நோய் வராம இருக்கிறதுக்காக மக்கள் ஒரு ஸ்பெஷலான ஒரு ட்ரக் எடுக்கிறாங்க. ஆனா கதாநாயகி அந்த ட்ரக் எடுக்காம தன்னுடைய மிஸ்ஸிங் ஃபாதரை தேடிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு சில டிஸ்டர்பிங்கான ட்ரீம்ஸ் வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா இவங்களுக்கு நெருக்கமானவங்களுக்கு அந்த நோய் வர இந்த வினோதமான நிகழ்வுகளுக்கு பின்னாடி உள்ள மர்மமான உண்மைகள் என்ன அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. இப்ப இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பார்த்துடலாம். தமிழ் டப்பிங் நீட்டா லிப்சிங் கூட ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே இந்த படத்துக்கு என்ன தேவையோ அது நீட்டா கொடுத்திருக்காங்க. படத்துடைய கதைக்களம் புதுசாகவும் ரிஃப்ரெஷிங்காகவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். படத்துல நடிச்ச எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாங்க. நியாம் கேரோலன் பாத்தீங்கன்னா அவங்களோட சார்ம் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் மூலமா இந்த படத்தையே ஹோல்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு தேவையான அந்த ஏரியா என்விரான்மெண்ட் எலிவேட் பண்ணி காமிச்சிருக்கு. இவங்க இருக்கிற டவுன்ல எஞ்சி உள்ள மக்கள் எப்படி பிஹேவ் பண்றாங்க அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு ரொம்ப வினோதமா இருக்கும். இந்த படத்துல ஆடியன்ஸ்க்கு தோன்ற நிறைய கேள்விகளுக்கு ஆன்சர் சொல்லாமே படத்தை முடிச்சிருப்பாங்க. அது இந்த படத்துக்கான மைனஸாவே அமைஞ்சிருக்கு. படத்துடைய கிளைமேக்ஸுமே பாத்தீங்கன்னா ஒரு மைல்ட் என்டர்டெயின்மெண்ட் தான் முடிஞ்சிருக்கும். இது ஒரு ஸ்லோபன் ஹாரர் படம் அப்படிங்கிறதுனால பேசிங் பாத்தீங்கன்னா ஸ்லோவா தான் இருக்கும். இருந்தாலுமே இந்த படத்துக்கான டென்ஷன் பில்டிங் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்ட் பெருசா பண்ணல. சோ எந்த கேரக்டர்ஸுமே நம்மளுக்கு கனெக்ட் ஆகல. ஜஸ்ட் லைக் தட் ஏதோ ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம படம் பார்த்துட்டு இருப்போம். இந்த படம் முழுக்க ஃபாலோ பண்ற மாதிரியான ஒரு லைக்கபிள் கேரக்டரும் படத்தை ஹோல்ட் பண்ற மாதிரியான ஒரு நல்ல கான்ஃபிளிக்டும் மிஸ்ஸிங்கா இருக்கு. ஹாரர் அண்ட் ஜாம்பி மூவி ஃபேன்ஸ் எல்லாரும் பாத்தீங்கன்னா இந்த படத்தை பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா டிசப்பாயிண்ட் ஆவீங்க. படத்துடைய பேசிங் ஸ்லோவா தான் இருக்கும். மொத்தத்துல இந்த படம் ஒரு பிலோ ஆவரேஜ் ஹாரர் படமாக வந்திருக்கு. படத்துல அடல் கனெக்ட் இருக்கு. சோ ஃபேமிலியோட இந்த படத்தை பார்க்காதீங்க. வின்டர் டைட் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 4 out of 10.